நாங்கள் நியூ இயருக்கு திருநள்ளாறுக்கு தான் வந்திருக்குறோம் கோவிலுக்கு. இங்கே சூப்பராக குளம் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம போனோடனே தலை குளிச்சிடணும். தலை குளித்து நாம் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் கைட்டி அங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே போட்டுட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்கெலாம் அங்கேயே இடம் இருக்குது. நம்ம வேறு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் போட்டுக்கணும். இல்லைனா அங்கே கடைகள்லேயும் நிறைய ட்ரெஸ்ஸெல்லாம் விற்கிது, அதையும் வாங்கி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், மருமக பேர குழந்த எல்லாருமே குளிச்சுட்டு ரெடி ஆகி நிற்கிறாங்க. நாங்கள் லேட்டாக போனதுனால உடனே கோவிலுக்குள்ளே போக முடியல. 12 மணிக்கு நடை சாத்திடுறாங்க. அதோட 4 மணிக்கு தான் திறக்கிறாங்க. நிறைய துணிங்க அங்கங்கே கட்டி விட்டு வச்சுருக்காங்க. இங்கே நிறைய கடைங்க இருக்குது. நம்ம ட்ரெஸ் வேணுனாலும் அங்கேயே வாங்கி போட்டுக்கிட்டு போயிட்டு கைட்டி விட்டுக்கலாம். நைட்டி அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் விற்கிது. இது விநாயகர் கோயில். இதுதான் ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கிற கோவில், விநாயகர் கோவில். இங்கே ஒரு தேங்காய் வாங்கிட்டு போய் அது மேலே கற்பூரத்தை வச்சு தலையை சுற்றி 3 சுற்று, இப்படி 3 சுற்று, அப்படி 3 சுற்று சுற்றி லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமும் சுற்றி இங்கே சூரத்தேங்காய் உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம கோவிலுக்குள்ளே போகணும். இங்கே கோவில் என்ட்ரன்ஸில் நிறைய கடைங்கள்லாம் இருந்தது, ஃபோட்டோஸ்லாம் இருந்தது. நாங்களுமே டைம் தெரியாமல் போனதுனால ஒரு 4-5 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்குள்ளே இந்த சிலையெல்லாம் ரசிச்சிட்டு இருந்தோம். எல்லாருமே அங்கேயே நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 4 மணிக்கு தான் கோவிலே திறந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளே போனோம். இங்கே இருக்கிற சிலைலாம் செமையாக இருக்குது. சூப்பராக சிவன்லாம் அழகாக இருக்காங்க பாருங்கள். கோவில் என்ட்ரன்ஸ் சூப்பராக இருந்தது. சாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் திருக்கடையூர் இங்கே தரிசனம் முடிச்சுட்டு திருக்கடையூர் கிளம்பிட்டோம். அங்கேயும் போயிட்டு அந்த வீடியோவை இன்னொரு நாள் போடுறோம் பாருங்கள். அடுத்த வீடியோவில்